நாளைக்கு என் உட்பி பிளாட் பங்க பாக்க போறாரு. அங்க மீனா வர சொல்லிருக்கேன். அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமேன்னு. அத பத்தி பேசுறதுக்காக தான் அவங்கள வர சொன்னேன். நல்லா இருக்குடி. நான் உன் ஃப்ரெண்டு என்ன கூப்பிடல, ஆனா அந்த மீனாவை கூப்பிட்டு இங்க பாரு, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஆனா மீனா என்னோட லவ் குரு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் நான் அவங்கள கூட்டிட்டு போறேன். அப்புறம் நீ என் வீட்டு பொண்ணு மாதிரி உன்னை நான் எப்ப வேணாலும் கூட்டிட்டு போலாம். நீ கடைசி வரைக்கும் என் கூட தானே சுத்திட்டு இருக்க போற. சும்மா சமாளிக்காத. சரி, அப்படி உனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீயும் நாளைக்கு கிளம்பி வா. மீனா உன்னை கூட்டிட்டு வரதா சொன்னாங்க. நான் தான் வேண்டான்னு சொன்னேன். சரி, நீ தனியா வந்தா நம்ம 2 பேரும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். நீயும் மீனா கூட வந்தா எங்க ஃபீல் பண்ணுவியோன்னு நினைச்சுதான் நான் வேண்டான்னு சொன்னேன். சரி, நீயும் வேணா வா. இல்ல நான் வரல. நீ அந்த மீனாவையே கூட்டிட்டு போயிட்டு வா. நானே 1008 கடுப்புல இருக்கேன். சரி, என்ன சாப்பிடுற? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வீட்ல இருக்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. அந்த பொம்பளை வேற தேவையில்லாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. என்னடி சொல்ற? என்னையும் மனோஜையும் பிரிக்க போறாங்களா? அதுக்காக ஏதோ சாமியார பாக்க போறாங்களா? ஐயோ, இது என்ன புது கதை? மனோஜ் என்கிட்ட இருந்து பிரிச்சு அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா? ஓஹோ, அப்ப அவருக்கும் 2வது கல்யாணமா? இல்ல, எந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கலையே. சரி, இப்ப நீ என்ன பண்ண போற? எனக்கு இந்த தாயத்தெல்லாம் கட்டுற பழக்கம் இல்லடா. அதுக்கு என்னப்பா இதா போச்சு. அவ எதுக்கு வாங்கினாலும் என்ன வாங்கினாலும் எனக்கு தெரியாது. நல்லது நடக்கும்னு நினைச்சுதான் வாங்கிருப்பாங்க. கையில இருக்கட்டும் விடு. என்னங்க கையில கயிறு கட்டிருக்கீங்க? தாயத்தே முத்து இரு ஏன் இவ்வளவு பதட்டம்?